பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் அப்படி என்ன சொன்னார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தமக்கு பிரியம் என்று சொல்லியிருந்தார். எகிப்தின் நுகத்தை தம்முடைய ஜனத்திலிருந்து நீக்கி அவர்களை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து அவர்களை அழைத்து வந்தபொழுது தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களை பிழையாமல் பாழாக்கும் சபைக்கு எத்தனித்தார்கள். அப்பொழுது பிழையாம் கூறின வார்த்தை தான், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா என்று. தேவன் ஒருவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்க அந்த ஆசீர்வாதத்தை எத்தகைய சாபமும் நிலைத்திருக்க ஒட்டார். ஆகவேதான் பிழையாம் கூறுகிறான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் எப்படி திருப்ப முடியும் என்று. எந்த மந்திரமும் அதற்கு எதிராக நிற்கக்கூடாது, எந்த குறி சொல்லுதலும் பலிக்காது. அத்தகைய வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமாகிய நாம் மற்றவர்களை குறித்து யோசியாதபடிக்கு குழப்பமில்லாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாக்குத்தத்தை நோக்கி முன்னேறுவோம். நாம் அடைய இருக்கும் ஆசீர்வாதங்கள் மிக சமீபமாய் உள்ளது. அவர் சொல்லி இதை செய்யாதிருப்பாரா? God bless you abundantly.